லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு டோகை வந்து தூக்கிட்டேன். டோகை தூக்கினது பெரிய ஒரு பிழையா அப்படின்னு கேட்டால் பிழை. சரியா? அது ஏன் பிழை, என்ன விஷயம் அப்படின்றத சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ரைட். டோக் அப்படின்னு சொல்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நஜீஸ். சரியா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், கீழே கமெண்ட் பண்ண வந்தவங்களுக்கே தெரியாது, சிலவங்களுக்கு, ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலவங்களுக்கு தெரியாது அது ஹராமா நஜீஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா? முதலாவது ஹராத்துக்கும் நஜீஸுக்கும் வித்தியாசம் ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது நான் டோகை தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி அதை நான் சரிகான வரலை, அது பிழை. அது எப்படி பிழை, என்ன விஷயம் அப்படின்றத கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்ன ஒரு முஸ்லீமாக கருதி அந்த கொமெண்ட்ஸ் அடிக்கிருக்காங்க. ஸோ அதனால் அந்த எங்கிளில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோமே தவிர, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நீங்கள் டோகை தூக்கலாம், எல்லாமே செய்யலாம், அது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட். இது வந்து இந்த லைனுக்குள்ளே வரப்போகுது. பட் நீங்களும் வீடியோ பார்க்குறேன்னா பாருங்கள். ரைட். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், நாம் ஒருத்தருக்கு கொமெண்ட்ஸ் அடிக்க போகிறோம், அதாவது ஒரு முஸ்லீமாக இருந்து இன்னொருத்தருக்கு கொமெண்ட்ஸ் அடிக்க போகிறோம்னு சொன்னால், அதுவும் ஒரு இஸ்லாமிய ரீதியான கருத்தை சொல்ல போகிறோம்னு சொன்னால், முதலாவது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அதை எந்த ரீதியில் சொல்கிற அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். பானா பூனா பீனா பாவனா இப்பன்னா கானா கூனாவெல்லாம் போட்டு நீங்கள் சொல்ல வாரீங்களா இருந்தால் உங்களுக்கு முதலாவது தகுதி இல்லை, இஸ்லாமிய ரீதியான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் மைண்டில் எடுத்துக்கொள்ளணும். நிறைய பேர் கொமெண்ட்ஸ் இருந்துச்சு, என்ன வந்து அந்த பிழையை சுட்டி காட்டி அழகான முறையில் சொல்லியிருந்தாங்க. அதிலே விளங்கிச்சு அவங்களோட வளர்ப்பு, அவங்களோட பேசுகிற விதங்கள், அந்த நடத்தை முறைகள் எல்லாமே விளங்கிச்சு. சிலவங்க தகாத வார்த்தைகளை போட்டு பேசினாங்க. அது வந்து முஸ்லீம் என்ற பேர் தாங்கின சிலவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி கேர் பண்ணுறது இல்லை. நீங்கள் எப்பயும் போல் கொமெண்ட்ஸ் அடிக்கிட்டே இருங்க. விஷயம் சப்ஜெக்ட் இல்லை. உங்களோட சப்ஜெக்டில் இஸ்லாமிய ரீதியான கருத்துக்கள் எடுக்கலாமான்னு கேட்டால் அதுவும் கஷ்டம் கொஞ்சம். சிலவங்க நல்ல முறையில் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். கோல் பண்ணியும் பேசியிருந்தாங்க, அவங்களோட கருத்துக்களையும் நான் வரவேற்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், நாய் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து ஹராமா நஜீஸா அப்படின்னு கேட்டால் ரெண்டு விஷயம் இருக்குது. நாயிட இறைச்சியோ இல்லை அந்த விஷயங்களை நாங்கள் உட்கொள்கிறது வந்து ஹராம். அதை தூக்குறது வந்து ஹராம் இல்லை, அதை தூக்குறது நஜீஸ். நஜீஸ் என்று சொன்னால் அதனை சுத்தம் செய்கிறதுக்குரிய முறைமை இருக்கும். சில கொமெண்ட்ஸ் அடித்த புத்திஜீவிகளுக்கும் தெரியாமல் இருக்கும் அதை எப்படி சுத்தம் செய்கிறேன். ஆனால் நஜீஸ் ஹராம் 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 ஹராம், நீ செஞ்சது ஹராம் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. சரியா? நஜீஸ் என்று சொன்னால் வந்துட்டு 7 முறை அதை சுத்தம் செய்து அடுத்தது மண்ணால் கழுகி அப்படியான சிஸ்டம் ஒன்று அதை செஞ்சால் அது என்ன செஞ்சிடும், நீங்கிடும். இதில் நாய் வளர்க்கவே கூடாதா, முஸ்லீம்கள் வளர்க்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாய் வளர்க்கலாம். எப்படி வளர்க்கலாம்னு சொன்னால், பாதுகாப்பு தேவைகளுக்காக, வேட்டைக்காக ஒரு தூரமாக வளர்க்கக்கூடிய மாதிரி அனுமதி இருக்குது. பட் அவரை கிட்ட எடுத்து அவரை ஒரு அழகான ஒரு செல்ல பிராணியாக வளர்க்கிறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டால் அதுக்கு அனுமதி இல்லை. காரணங்கள் சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், அதனால் இருக்கிற தொற்று நோய்கள், நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இஸ்லாமிய அறிஞர்கள். இப்போ டிரெக்டாக வந்து இப்போ குர்ஆனில் வந்து பன்றி ஹராம் விலக்களிக்கப்பட்டது அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருக்குது, பன்றி இறைச்சி அந்த மாதிரி விஷயம். ஹதீஸில் வந்து என்ன பன்றி நாய் விலக்களிக்கப்பட்ட விஷயங்கள், அந்த விஷயங்கள் சொல்லியிருக்குது. அதே மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ டிரெக்டாக கேட்டால் வந்துட்டு நாய் நஜீஸா ஹராமான்னு கேட்டால், நாயை சாப்பிட்றது மற்ற விஷயங்கள் ஹராம், பட் நாயை தூக்குறதோ இல்லை நாய் பட்டாலோ அது வந்து நஜீஸ். இதுதான் அதில் இருக்கிற சப்ஜெக்ட். இப்போ ஒரு பாத்திரத்தை நாய் நக்கினா வந்து அது நஜீஸாக மாறும், அதை கழுகணும், அதுக்குரிய கழுகுற மெதட்டுகள் இருக்கு, அப்படி தான் அது சப்ஜெக்ட். இது வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகாரமான விஷயமாக மாற்றிருந்தீங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்கன்னா, நானும் முஸ்லீமாக இருக்கேன்னா, எனக்கும் அது தெரியும், உங்களுக்கும் அது தெரியும். இதை நீங்கள் சரியான முறையில் சொன்னீங்கன்னு சொன்னால் மாற்று மத சகோதரர்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்படி இல்லையாமண்டா நீங்களே ஒரு இஸ்லாமிய விளக்கந்தாரத்துக்கே வந்து பானா பூனா பீனா பாவனாலாம் பாவிச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வெறுப்புணர்ச்சி தான் உண்டாகும். அடுத்தது ஒரு விஷயத்தை சரியாக முறையாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய பாருங்கள், சோசியல் மீடியாவில் வந்து சொல்ல பாருங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு சாதியாக வந்து எழுத போனீங்க அப்படின்னு சொன்னால் மாற்று மதத்திலையும் வந்து இஸ்லாம் ஒரு கடினமான ஒரு மார்க்கம் மாதிரி பார்க்குறதுக்கு யோசிப்பாங்க. அதனால் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சொல்லுங்கள், அதை போட்டு பெருசாக மிகைப்படுத்தி சொல்ல முயற்சிக்க வேண்டாம். அதனால் நாய் நஜீஸ், நான் தூக்கினது பிழை, அதுக்குரிய சுத்தம் நடவடிக்கைகள் நடந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நாய் தானே நஜீஸ், அதுதானே வளர்க்கலா, பட் பூனை வளர்க்குறதுக்கு அனுமதி இருக்குது. அதனால் அடுத்த வீடியோ பூனை வீடியோ ஒன்று நான் கொண்டு வரேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ நான் போடுறதுக்கு இன்னொரு தூண்டுதலாக இருந்த காரணமும், இப்போ நிறைய பேர் நாய் வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கீங்க, பட் அவங்களுக்கு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு, நாய் நஜீஸ், இந்த மாதிரி நோய்கள் வரும், இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்டு வச்சுருந்துருக்கிறீங்க.
நம்மளோட வீடியோ பார்த்தோன்னா அந்த நாய் அழகாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இவர் நாயை தூக்கியிருக்காரு, அப்போ நாங்களும் வளர்க்கலாம் தானே, அப்படி இப்படி இந்த விஷயங்களும் கொஞ்சம் போயிருக்கு. அப்படி என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருந்தால் நாய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் அப்படி நினைச்சிருந்தால் அது தவறு. நாய் வளர்க்க இயலாது, அழகியல் ரீதிக்காக நாய் வளர்க்க இயலாது, செல்லப்பிராணியாகவும் வளர்க்க இயலாது. அதை பாதுகாப்பு தேவைகளுக்காக அடுத்தடுத்த சப்ஜெக்ட் இருக்குது, அப்படி வளர்க்கலாம். அதனால் நாய் வளருங்கள் அப்படின்னு நான் எங்கேயும் சொல்லவும் இல்லை, நாயை நீங்கள் தூக்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக வேண்டி நான் எடுத்திருந்தேன். அது பிழை, அது சப்ஜெக்டை சொல்லியாச்சு. இந்த தகவலை உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான். பிழைன்னு சொன்னால் யாருக்கு பிழைன்னு சொன்னால் முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்களுக்கு பிழை. மாற்று மத சகோதரர்கள் நீங்கள் தாராளமாக உங்களோட விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதைப்படி செய்யலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுதான் நார்மலான விஷயம். கருத்துக்களை கொமெண்ட்ஸை பதிவிடும்போது கொஞ்சம் யோசித்து பதிவிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற இதோட இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்